பிஜேபி வில் பிகம் அ பேன் தமிழ்நாடு பார்ட்டி. ஜென்ரலாவே ஓட்டு பதிவு நம்ம இதுல கம்மியா தான் இருந்திருக்கு. இப்போ இல்ல, எல்லா எலெக்ஷன்லயும் வந்திருக்கு. இன்ஃபேக்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷன்னா வந்து they don't even take care to vote. நம்ம ஓட்டர் லிஸ்ட் சரி பார்த்தது வந்து ரொம்ப ரொம்ப அலட்சியமா பண்ணிருக்காங்க அப்படின்றது ரொம்ப 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 பட்டவட்டமா தெரிஞ்சிருக்கு. கொஸ்டின் நடக்கல, அதாவது சாப்பாடு ஒழுங்கா கொடுக்கலன்னு சொல்றாங்க, பால் ஒழுங்கா கொடுக்கல. இன்னும் தமிழ்நாடு ஹிஸ்டரியில வந்து பால் தட்டுப்பாடு எல்லாம் வந்து ஐ திங்க் நான் கேள்வி ஏதோ 15 to 20% ரொம்ப ஈஸியான விஷயம் பாஜக இந்த தேர்தல. அதே மாதிரி இந்த தேர்தல் அது அண்ணாமலை சொல்றதுதான், மோடியை வச்சே நான் ஜெயிக்க முடியும், வேற யாரை வச்சு நான் ஜெயிக்கிறதுன்ற மாதிரி இந்த தேர்தலே குறைய விஜய் வசந்துக்கு சான்ஸ் 10 to 15 ஃபைட்ல இருக்காரு விஜய். பொன்ராத ஆக்ஷன் இஸ் இந்த கேம். ஆமா, ராம்நாத் நான் 1 week ஃபைட் சொல்றேன். ஸ்டில் ஐ ஃபீல் தேர் இஸ் a சான்ஸ். நான் இல்லைன்னு சொல்ல. Hi friends, welcome to our channel. We have with us Shreyas, our new member, and Samaniyar Nagaraj, who is our guest. Welcome Nagaraj அவர்களே, முதல் தரம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க. எப்படி இருக்கீங்க? Hope I'm good. கொஞ்சம் கலப்பா இருக்கீங்களா? எப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களா? I think it's a bit early for you also, right? Morning உங்களுக்கு. Morning 7 AM எழுந்தே ஆக்சுவலி வந்து ஒரு it has been months நினைக்கிறேன். அப்படியா? ஏபி விட்டமா உங்களா? அப்படி இல்ல சார். This is very comfortable than working in night. But night ரொம்ப டைட்டா இருக்கும் சார் எனக்கு. This is I'm very comfortable. Okay, cool. Sure sir. நம்ம சேனல் பத்தி ஸ்மால் இன்ட்ரோனா we are நாங்க வந்து ஜெனரலா பாஜக அனுதாபி தான் நாங்க. பிளஸ் மோடி ஆதரவாளர், அண்ணாமலை சப்போர்ட்டர் தான். So previously we have also interviewed Jambavan, Arun, Ravindran Durasamy, Shekhar Iyer. ஸோ அந்த வரிசையில் நம்ம ஒவ்வொருத்தரா நேர்காணல் எடுத்து வரோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட். ஸோ எலெக்ஷன்லாம் எப்படி பாக்குறீங்க நீங்க? இந்த ஓட்டுப்பதிவு கரடியா கத்தினாங்க, பட் ஓட்டுப்பதிவுலாம் ரொம்ப கம்மியா தான் வந்திருக்கு இல்லையா? 70 கிட்ட தான் வந்திருக்கு இல்லையா? ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி வாட் இஸ் யுவர்? சார், இந்த ஓட்டுப்பதிவு பத்தி நான் கொஞ்சம் ஒரு வாரமா அனலிசிஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. ஜென்ரலாவே ஓட்டு பதிவு நம்ம இதுல கம்மியா தான் இருந்திருக்கு. இப்போ இல்ல, எல்லா எலெக்ஷன்லயும் வந்திருக்கு. இன்ஃபேக்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷன்னா வந்து they don't even take care to vote. நம்ம ஒரு பாதி பேர் வந்து ஐ vote only for state election அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்ல வந்து இருக்காங்க. சென்னையை பொறுத்தவரைக்கும் வேளச்சேரி, சைதாப்பேட் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நம்ம சர்வே போயிருந்த போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்க ஓட்டு போட போறது இல்லை அப்படின்னாங்க. யார் வந்தாலும் ஒன்றும் பண்ண போறது இல்லை சார், நாங்க தான் சார் இந்த மழைக்கு வந்து we have to do things, நாங்க தான் வந்து எல்லாமே பண்ணி ஆகணும் அப்படின்னு இருக்கிறதுனால வந்து they also said that this is the way, this is what you are going to do, நாங்க பண்ண போறது இல்லை, என்ன பண்ண போறது இல்லைன்ட்டு. இந்த இடத்துல வந்து எப்படி பாஜக கன்வின்ஸ் பண்ணி உள்ள கொண்டு வர போகுதுன்னு நம்ம நினைச்சோம். பட் பாஜகல யாருமே கன்வின்ஸ் பண்ணி உள்ள கொண்டு வரல. இன்ஃபேக்ட் வந்து சைதாப்பேட்டையில, சவுத் சென்னையில வந்து மத்தியானம் ஜென்ரலா வந்து 30%, 40% போவோம். சைதாப்பேட்டை போட்டு 65%, 70% போவோமே. சைதாப்பேட்டை மத்தியானம் வரலையுமே 20% தான் இருந்தது. ஒரு மணி வரலையுமே ஜஸ்ட் 20%. சைதாப்பேட்டை ஜஸ்ட் 20% இருந்தது. வெரி பிக் திங். இட்ஸ் an indicator ஆக்சுவலி நமக்கு. சைதாப்பேட்டே 20% தான் இருக்கா. ஏன்னா வந்து மாசு இஸ் தேர், மாசு ஒரு பெரிய ஆர்கனைசர் அந்த மாதிரி இருந்தபோது ஸ்டில் தென் he came back and he organized and ஓட்டு போட்டதான் நியூஸ் நமக்கு அந்த இடத்துல. they struggled actually ஓட்டு போட வைக்கிறதுக்கு. இந்த இடம் மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயுமே அப்படிதான் இருந்திருக்கு. சில இடத்துல வந்து கேண்டிடேட் ஹஸ் புல்ட் தி votes. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு தர்மபுரி வந்து அவங்க ஹோல் ஸ்ட்ரக்சர் and everything has helped them. To be frank, தேனி also is a decent number. போலிங் வந்து ரொம்ப டீசன்ட் நம்பரா இருந்திருக்கு. அகைன் டிடிவி, தங்கத்தமிழ் செல்வன், ரெண்டு பெரிய சொல்லலாம், டூ பிக் ஷாட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அவங்க பண்ணிருக்காங்க. கன்னியாகுமரி இட்ஸ் வெரி குட் நம்பர். 69% கன்னியாகுமரி இஸ் வெரி குட் நம்பர். இன்னும் அந்த வெரி குட் நம்பர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அப்படி கிடையாது. நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்துட்டு இருந்தேன். இஃப் இட் ஹிட்ஸ் தட் 70%, இட்ஸ் வெரி குட் நம்பர் அதை பொறுத்த வரைக்கும். ஸோ திஸ் எலெக்ஷன் நான் இந்த எலெக்ஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நிறைய பேருக்கு ஸ்டேட் எலெக்ஷன், ஐ மீன் ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது அது நமக்கு இந்த எலெக்ஷனுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. இன்னொன்னு வந்து எம்பியும் இங்க வந்து எம்எல்ஏ கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் எம்பி கொடுக்க மாட்டேன்றாங்க.
அது என்னன்னு தெரியல. இட் இஸ் ஒரு மித்தாவே வந்து நமக்கு ஓடிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த தேர்தலை பொறுத்தவரை வாக்கு சதவீதம் கம்மியான்னு கேட்டா கம்மி தான். ஆனா வந்து நம்ம நினைச்ச அளவு கம்மி இல்லை அப்படின்றதான் நம்ம இந்த இடத்துல சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், let us take கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்ல வந்து we expected கோயம்புத்தூர் சவுத் and கோயம்புத்தூர் நார்த் is going to vote only for 60% or 50%. And we also expected Sudur and Kaundambalayam is going to vote like anything. Which both happened. ரெண்டுமே 80%. அதாவது சூலூர் கவுண்டம்பாளையம் 80% கிட்ட பண்ணியிருந்தாங்க. வேர் கோயம்புத்தூர் சவுத் நார்த் பல்லடம் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து கம்மியா பண்ணியிருந்தாங்க. சோ இதெல்லாம் இது வந்து ஜெனரலா எக்ஸ்பெக்ட் பண்றதுதான் அது நடந்திருக்கு. பட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இப்போ என்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, முதல்ல வந்து இந்த வாட்டி இந்த ஓட்டர் லிஸ்ட் சரி பார்த்ததை வந்து ரொம்ப ரொம்ப அலட்சியமா பண்ணிருக்காங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப பட்டவட்டமா தெரிஞ்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா இருக்குன்னா, ஒரே வீட்டுல 5 பேர் இருக்காங்க அப்படின்னா, ஹஸ்பண்டுக்கு ஒரு ஓட்டு, ஒய்ஃபுக்கு ஒரு ஓட்டு, பசங்களுக்கு ஏதோ ஒரு பூத்ல ஒரு ஓட்டு, இந்த மாதிரிலாம் பிரிஞ்சிருக்கு நிறைய இடத்துல. ஸோ இட் இஸ் அ ஃபேக்சுவல் எரர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதற்கு காரணம் என்னன்றதை நான் வீடியோல சொல்ல முடியாது. இட் வில் பி ஸ்ட்ரெயிட்லி அக்யூசிங் தெம். நான் வேணா ஆஃப் த ரெக்கார்ட் சொல்றேன் என்ன நடந்திருக்குன்றதை. ஐ டெல் யூ பர்சனலி ஸோ தட் யூ கேன் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட். பட் டிசப்பாயின்மெண்டான்னு கேட்டா கொஞ்சம் டிசப்பாயிண்டட். அதனால சோகமா இருக்கீங்கன்னா கேட்டா சோகமாவும் இல்லைன்னா இந்த ஓட்டிங் பர்சன்டேஜ் பொறுத்தவரை நானே பார்த்துக்கேன். தட் இஸ் 1996 வந்து ஜெயலலிதா வாஸ் voted அவுட் ஆஃப் பவர். அப்போ வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட்டே வந்தது. ஜூனியர் லீடர்லாம் வந்து பயங்கரமா இது பண்ணாங்க. தட் இஸ் நாடே எதிர்பார்க்கும் தீர்ப்பு இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பில்டப் 96. பட் அந்த எலெக்ஷன் பார்த்தோம்னா இப்போ ஐ வாஸ் லுக்கிங் அட் த பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் 67% தான் ஓட்டு போட்டிருக்காங்க இப்போ கூட பார்லிமெண்ட். இதெல்லாம் டிஎம்கே தான் வின் பண்ண போகுதுன்னு தெரிஞ்சு எதுக்கு வரணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துட்டாங்களா? சென்னை 3 சென்னையுமே லைக் டிஎம்கே ஒரு ஸ்ட்ராங் லீட் எடுக்க போகுதுன்னு தெரிஞ்சு அப்படி கூட இருக்கலாமா? இந்த வாட்டி வந்து ரொம்ப கிளியர். டிஎம்கே லீட் எடுக்க போகுதுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துன்னு வச்சுக்கோங்களேன், தேவிடா ராபிட்லி பயங்கரமா வந்து குத்துன்னு காலி பண்ணிருப்பாங்க. இந்த வாட்டி என்னன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது சார். சர்வேல நீங்க வந்து நம்ம சர்வே பண்ணும் போது கேட்டோம், ஒரு கேள்வி கேட்டோம் என்னன்னா, யாரு பிரதமர் ஆவார் நீங்க நினைப்பீங்க அப்படின்னு. மோடி தான் பிரதமர் ஆவார், அது டவுட்டே இல்லை அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சது. நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டா அப்போ டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் வருது. ஒருத்தர் மோடின்றார், ஒருத்தர் ராகுல் காந்தின்றார். ஸ்டில் அந்த சிம்பத்தி அந்த காங்கிரஸ் அண்ட் ராகுல் காந்தி ஹை. அது என்னவோ தெரியல, என்ன பண்ணாங்கன்னு தெரியல. பட் ஸ்டில் இட் இஸ் ஹைலி ஹைன்னு சொல்லலாம். அதாவது அதிகத்தின் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். காங்கிரஸ்க்கு என்ன பொறுத்தவரை வந்து ஒரு அனுதாப ஓட்டு ஒண்ணு இருக்கு. பட் காங்கிரஸ் ஒரு மாதிரி இந்த இது மாதிரி தான், இந்த கேட்டலிஸ்ட் மாதிரி தான். when it combines with some other party like DMK ஓட்டு நிறைய பெருகுது. தனியா பேசுறீங்க, நான் வந்து ராகுல் காந்தின்ற ஃபேக்டர் பேசுறேன். காந்தி ராகுல் காந்திக்கு நீங்க ஒரு சிம்பத்தி இருக்கு தமிழ்நாட்டுல, அதை நம்ம மறுத்து பேச முடியும். they feel Rahul is better than Modi. Many people feel that. நம்ப வச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம சொல்லலாம். ஏன்னா 2019 எலெக்ஷனுக்கும் 2021க்கும் சம்பந்தமே இல்லையே. லைக் 18% வாங்கின ஏடிஎம்கே 2021ல ஜாஸ்தியா தானே வாங்கியிருக்கு. அப்போ ராகுலுக்குன்னு ஒரு சிம்பத்தி இருக்குன்னு தானே அர்த்தம். ஐ மீன் பிடிச்சிருக்கு மக்களுக்கு. ராகுல் வந்து ஒரு ஃபோர்ஸாவே தான் இஸ் a ஃபோர்ஸ். தமிழ்நாடு பொறுத்து ராகுல் காந்தி இஸ் a ஃபோர்ஸ். இன்ஃபேக்ட் தமிழ்நாடு பொறுத்து நான் என்ன நினைக்கிறேன், ஸ்டாலினோட ராகுல் காந்தி பெரிய ஃபோர்ஸ் நான் நினைக்கிறேன் பர்சனலா. அதாவது ராகுல் காந்தி ஆஸ் அ பர்சன் ராகுல் காந்தி இஸ் a big force. as a party DMK is big. ஸோ இந்த பார்ட்டியும் ராகுலும் எல்லாம் சேரப்போ இட்ஸ் காம்பினேஷனா நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. இன்ஃபேக்ட் வந்து டிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 5% ஓட்டை வந்து அலையண்டா இருந்தா கொண்டு வருது. நீங்க 20% 5% அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நம்ம சேர்ந்து இருந்தா 30% கொண்டு வரோம். இதே பாஜக அதிமுக இருந்தது அப்படின்னா இட்ஸ் a different story. வேர் அவங்க 40% நம்ம 10% இருந்தா ஒண்ணு அவங்க 40% 20% நமக்கு வராது, இல்ல இந்த 10% சில தொகுதியில வந்து அவங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகாது. பட் பாஜக ஓட்டு ஜெனரல் டிரான்ஸ்பர் ஆயிட்டு இருக்குன்னு தான் பார்க்கணும். ஏடிஎம்கே ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகல அப்படின்றதுதான் ஒரு விஷயம். லாஜிக்கலா பார்த்தோம் அப்படின்னா இந்த தேர்தல்ல வந்து எல்லாருமே வந்து மோடி தான் ஜெயிக்க போறான்னு தெரிஞ்சு ஒர்க் பண்ணிருக்காங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஏன் சில டிஎம்கே கேண்டிடேட்ஸுக்கும் தெரிஞ்சிருக்கு, சில ஏடிஎம்கே கேண்டிடேட்ஸுக்குப்பா அங்க அவர் தான்ப்பா வரப்போறாரு, எதுவுமே இல்லப்பா, என்னப்பா டவுட்டே இல்லப்பா, ஒரு ப்ராப்ளமும் இல்லப்பா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப தெளிவா மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும்.
ஆனால் நீ யாருக்கு ஓட்டு போடுவேன்னு கேட்டா அது வந்து அந்த ஆன்சர் வந்து மாறுது அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டில் we have lot of work to do அப்படின்றது நல்லாவே கிளியராகவே தெரியுது. ஸோ இப்போ மெட்ராஸ்ல வந்து அவங்க ஓட்டு பர்சன்ட் குறைஞ்சது பிகாஸ் டிஎம்கேக்கு வந்து என்தூசியாசம் போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அவங்க வந்து இது எனிவே நம்ம மோடி ஜெயிக்க போறாரு அதனால இதுக்கு ஓட்டு போட்டு என்ன பிரயோஜனம், இல்லை ஒரு எதிர்ப்பா டிஎம்கே மேல இருக்கிற எதிர்ப்பு நினைக்கிறீங்களா? They were totally disappointed on the rain. அது லாஸ்ட் ரெயின் நீங்க ஹேண்டில் பண்ண நான் இங்க இருந்து பார்த்ததுனால சொல்றேன். நானும் வந்து ஒரு 2012 மழையிலும் பார்த்துட்டு இருக்கேன். 2012 ரெயின்லயும் நல்லா ஞாபகம் இருக்கு, அதுக்கு முன்னாடி தான் ஞாபகம் இல்லை, பட் 2012 ரெயின்லயும் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் எவாக்குவேஷன் எல்லாமே ரொம்ப ஏர்லியா நடக்கும். இங்க எவாக்குவேஷன் நடக்கல, அதாவது சாப்பாடு ஒழுங்கா கொடுக்கலன்னு சொல்றாங்க, பால் ஒழுங்கா கொடுக்கல. இன்னும் தமிழ்நாடு ஹிஸ்டரியில வந்து பால் தட்டுப்பாடெல்லாம் வந்து ஐ திங்க் நான் கேள்வி ஏதோ காமராஜர் காலத்துல இனிஷியலா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் பால் தட்டுப்பாடுலாம் கேள்வி, எப்பவுமே பால் வந்து 2 பேக்கெட் 3 பேக்கெட் 5 பேக்கெட் கூட கிடைக்கும், பால் கிடைக்கல. ஏன் பால் கிடைக்கல அப்படின்றது இதுவரைக்கும் மிஸ்ட்ரியா ஓடிட்டு இருக்கு. மிஸ்ட்ரி ஸ்பின்னர் மாதிரி பால் போடுறது ஏரியா பால் கிடைக்கலன்னு கேட்டா அது வந்து மோடி என்ன மிஷின் இருக்கிறது, அதுக்கு அந்த ரீசனை அவர் ஸ்டேட் பண்ண மாட்டேங்குது மினிஸ்டர் மனோ தங்கராஜ் அவருக்கு. சோ இந்த மாதிரி பல கொஸ்டின்ஸ் இருக்கு. லேடிஸ் ஆர் சஃபர்ட் லைக் எனிதிங். நீங்க வந்து நீங்க 2026ல பார்க்க போறீங்க, அந்த ஓட்டிங் நடக்கும்போது பார்க்க போறீங்க, சென்னை will vote different. 2026 சென்னை will vote different. The vote will be against DMK. That's for sure. அதுல எந்த ஒரு மாற்றம் கருத்து முடியும். ஏன்னா நிறைய பேர் நம்ம சர்வே போகும்போது சார் இந்த எலெக்ஷன் மோடிக்கா ராகுலுக்கா சார், எங்களுக்கு ராகுல் நாங்க டிஎம்கே பண்ணி போவோம். இதற்கான பதிலடி நாங்க கொடுக்க வேண்டிய தேர்தல் 2026 தான் இந்த டிஎம்கே, இந்த தேர்தல் கிடையாது. சோ நம்ம வந்து மக்கள் வந்து முட்டாள் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். தேர் கிறிஸ்டல் கிளியர். இது இவங்களுக்கு அது அவங்களுக்கு, இவங்க இந்த ஓட்டுக்கு இப்படிதான் போடணும், அந்த ஓட்டுக்கு அப்படிதான் போடணும், கிளியராகவும் ஸ்ட்ராட்டஜிக்கலாவும் யோசிக்கிறாங்க. அப்ப டிஎம்கே மேல ஒரு வெறுப்பு இருக்கு, பட் ஆனா இந்த தேர்தல் ரிஃப்ளெக்ட் ஆகல அப்படின்னு எடுத்துக்கலாமா? டிஎம்கே மேல வெறுப்பு இருக்கு, இந்த தேர்தல்ல வந்து கொஞ்சமா ரிஃப்ளெக்ட் ஆகுது, கொஞ்சமா ரிஃப்ளெக்ட் ஆகுது. 26 பெரிய அளவுல ரிஃப்ளெக்ட் ஆக போகுதுதான் என்னுடைய. ராகுல் காந்தி மேல இருக்கிற ஒரு லவ் வந்து அதை தாண்டிடுது, அந்த ஹேட் அப்படின்னு வச்சுக்கலாம். ராகுல் காந்தி மேல இருக்கிற லவ்வோட மோடி எதிர்ப்புன்றது ஒண்ணுமே அவங்களுக்கு தீவிரமா தான் இருக்கு களத்துல. மோடி அந்த 2019 இப்போ உடைச்சிட்டு இருக்காங்க. It will take another 3-4 years to build that rapport. See, last 2 years post அண்ணாமலை அறைகள் தான் வந்து அது வந்து இந்த யாத்ரா போய் இவங்க என்னென்ன திட்டம் சொல்றாங்க என்ன போய் எல்லாமே கிடைக்குது. இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், there is an ADMK counselor. எந்த ஏரியா என்னெல்லாம் சொல்ல உங்ககிட்ட சொல்ல நம்ம போயிருக்கும் போது I even met him. என்னன்னா he has taken all the Modi schemes, முத்ரா திட்டம் ஆகட்டும், எல்லா லோன் திட்டம் அதெல்லாம் இருக்கட்டும், எடுத்துட்டு போய் he has gone to their people, அந்த வார்டுல இருக்கிற பீப்புள் டவுன் அவர் போய் எல்லா லோனும் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. See, what do you think? மோடி லோன் எல்லா ஸ்கீமும் வாங்கிட்டாங்க, அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினைச்சா அங்க இருக்க லோக்கல்ஸ் என்ன தெரியுமா சொல்றாங்க, இல்ல சார் திட்டம் வேணா மோடி தான் இருக்கலாம், அந்த திட்டத்தை வாங்கி கொடுத்தது எனக்கு அவர் தான் என் ஓட்டுன்றாங்க. See, this is a learning for us. இது வந்து பெரிய லேர்னிங் நமக்கு. ஓகே, இவங்க வந்து they don't even expect something that they get, but they also see who is giving that to them. எனக்கு யார் வாங்கி கொடுக்குறாங்க அப்படி. ஏன்னா எனக்கு எழுத தெரியாது, படிக்க தெரியாது, ஒண்ணும் தெரியாது. நீங்க வந்து ஆன்லைன் சொன்னீங்கன்னா என்னால எப்படி பண்ண முடியும்? இந்த கேள்வி கேட்டாங்க என்கிட்ட. சார் ஓகே சார் எல்லாம் கொடுக்குறாரு, சூப்பரா கொடுக்குறாரு, நான் இல்லன்னே சொல்ல, ஆனா எனக்கு வாங்கி கொடுத்து இவர் தானே சார். இன்னும் சில ஹவுஸ் ஸ்கீம் எல்லாம் வந்து ஒண்ணுமே வந்து டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ வாங்கி கொடுத்து மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. ஐ திங்க் கிரவுண்ட் ஒர்க் நிறைய பண்ணலாம்னு நினைக்கிறேன், ரைட்? சும்மா பங்களாலே உட்கார்ந்து they cannot do politics. நமக்கு இருக்கிற ஸ்ட்ரக்சர்ல as per my understanding நமக்கு இருக்கிற ஸ்ட்ரக்சர்ல நான் வந்து நிறைய பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா of course BJP has got lot of funds, so வேலை செய்யறதுக்கு ஃபண்ட்ஸை பொறுத்தவரை கம்மி கிடையாது, பட் ஆளுங்களை வந்து திரட்டணும்னு நினைக்கிறேன் இல்லையா? அப்பதான் வந்து இன்னும் இது சார் நீங்க இது ரொம்ப சிக்கலான விஷயம். இது வந்து இது லைக் நீங்க காசு எடுக்க வந்து ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம், பட் அதுக்கும் மீறி இப்போ வந்து we have got so much people, எல்லா வார்ட்லயும் எல்லா ஊர்லயும் இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து எப்படி ஒர்க் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இந்த தேர்தலுக்கு அப்புறம் தான் நம்ம பார்க்க முடியும். அது வரையும் நம்ம எதுவுமே கமெண்ட் பண்ண முடியாது. கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணுங்க, கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணாதீங்க, என்ன நம்பர் வருதுன்ட்டு. anything above 15% is a very good number. என்ன பொறுத்தவரைக்கும் 15% மேல என்ன வேணாலும் இட்ஸ் a very good number. அதே போல எந்தெந்த வார்டுல எவ்வளவு பூத் ஓட்டு வாங்குறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஆனா ஒரு விஷயம் எனக்கு கிளியரா தெரியுது,
பிஜேபி will become a pan தமிழ்நாடு பார்ட்டி. தட் இஸ் கும்மிடிப்பூண்டியில இருந்து கன்னியாகுமரி வரலையும் எல்லா பூத்லயும் ஓட்டு இருக்கிற பார்ட்டியா மாறிடும். which விஜயகாந்த் had இந்த 2011, 16 டைம்ல 5, 11 டைம்ல எல்லாம் வந்து விஜயகாந்த் எல்லா பூத்லயும் ஓட்டு வரும் தேமுதிக. அதே போல பாமக வந்து சில ரீஜன்ல தான் ஓட்டு, ஜான் பாண்டினா சில அந்த ஒரு ஊர்ல தான் ஓட்டு. பட் இது அப்படி கிடையாது, இது தமிழ்நாடு முழுக்க ஃபுல்லா வந்து ஓட்டு வந்து விழும்போம். பட் இங்க என்ன விஷயம் அப்படின்னா, இந்த 2024 தேர்தலுக்கு அப்புறம் இந்த டோட்டல் அரசியலை வந்து இவங்க எப்படி கொண்டு போக போறாங்க. தட் இஸ் இப்போ ஒரு பாலிடிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி வந்து கோயிங் ஃபார் அலையன்ஸ் பாலிடிக்ஸா, இல்ல அகைன் பா இந்த எலெக்ஷன் 15% வந்துச்சுப்பா, நெக்ஸ்ட் 25% ஸ்டேட் எலெக்ஷன் ப்ளீஸ் கோ அண்ட் கெட் இட் ரைட். இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சுன்னா they'll go alone. சப்போஸ் அவங்க நினைச்ச ரிசல்ட் வரல அப்படின்னா அகைன் they'll go back to alliance. இதுதான் இன்னைக்கு இருக்கிற ஸ்டேஜ். சுவாமி அலையன்ஸ்ன்றது இப்போ பிஜேபி பிஎம்கே இவங்க ஒன்னதான் இருப்பாங்க, அகைன் they will go back to ADMK நீங்க சொல்றீங்களா? பிஜேபி ஏடிஎம்கே டிரான்ஸ்பர் ஆல, ஏடிஎம்கே நம்ம அலையன்ஸ் சரியில்லை, எல்லாம் ஓகே தான், அதுல வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் வந்து பார்ட்டியா யோசிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க நினைக்கிற ரிசல்ட் வந்தது 15-20% வந்துருச்சு அப்படின்னா அதுல டவுட்டே கிடையாது, அண்ணாமலை சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா போட்டு they will start moving. இன்னும் எப்படி போவாங்க நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ஏடிஎம்கே will contest in 150, ரெஸ்ட் ஆஃப் த சீட்ஸ் வந்து இவங்களே ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி 450 கொடுத்துடுறோம்பா, எனக்கு தேமுதிக 150, நான் டிவைட் மிச்சம் 84 நீங்க டிவைட் பண்ணி நீங்க நில்லுங்க அப்படின்ற ஒரு விஷயம் அது அப்புறம் முடிவு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போதைக்கு வாட் மிஸ்டர் துரைசாமி என்ன சொல்றாருன்னு கவனிச்சு பாத்தீங்கன்னா, அதிமுக வந்து வீக்கெண்ட் தான் ஆப் போறதுங்கிறாரு, ப்ரெடிக்ட் பண்றாரு அவரு. முதல்ல ஆமா சார், நான் சொல்ற அந்த 20% வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பிஜேபிக்கு அந்த 20% 15-20% வந்ததுன்னா அதிமுக அரௌண்ட் 20-22%, 20-25% வருவாங்க. அப்போ வந்தபோது அடிச்சு இது நீங்க வேணா பாருங்க, பெரிய பெரிய தலைகள் எல்லாமே செலரி அடிச்சு கட்சி விட்டு ஓடுவாங்க. I'm talking on the other side, if it did not happen. ரெண்டு சைடு இருக்குல்ல, எஸ் ஆர் நோன்னு ஒரு சைடு இருக்குல்ல, எஸ்க்கு ஒரு சைடு இருக்கு, நோன்ற ஒரு சைடு நம்ம பார்க்கணும்ல, அப்ப என்ன ஆகுன்றத நம்ம பார்க்கணும். பட் நோன்ற ஒரு விஷயத்துக்கு வாய்ப்பே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். 15-20% ரொம்ப ஈஸியான விஷயம் பாஜக இந்த தேர்தல. அதே மாதிரி இந்த தேர்தல் அது அண்ணாமலை சொல்றதுதான், மோடியை வச்சே நான் ஜெயிக்க முடியும், வேற யாரை வச்சு நான் ஜெயிக்கிறதுன்ற மாதிரி இந்த தேர்தலே வாங்க முடியும், ரெண்டு தேர்தல வாங்க முடியும், அந்த விஷயம் இருக்குல்ல. என்டிஏன்னு டோட்டலா 20% சொல்றீங்க, இல்ல பிஜேபிக்குன்னு தனியா 20% வருமா? பிஜேபி 23 சீட்ஸ் தான் சொல்றேன். ஓ, பிஜேபிக்கே தனியா 20% வரும்னு சொல்றீங்களா? 15-20% வரும். ஏன்னா அவனுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்களேன், நார்த் சென்னையில they'll go near 8-12% போவோம். அவ்வளவுதான் வரும். If he moves to central Chennai, he is going to go till 25%. Yes, 25-30% போவோம். 25-30%. So அந்த மிஸ் ஆகுது காம்பன்சேட் ஆகும். தமிழ் இஸ் கிவிங் டைட் ஃபண்ட். என்ன சொல்றது 23% வாங்குறாங்க. டைட் ஃபைட் வந்து அப்படி சொல்லல. புரியுது. பர்சன்டேஜ் சொல்றேன் 23%. திருவள்ளூர் அகைன் will be in 12% or 15%. பெரிய விஷயம் தான். திருவள்ளூர்ல 17% மேல வாங்கிட்டா பெரிய விஷயம் தான். நாம் தமிழோட பெர்ஃபார்மன்ஸ் பெருசா இருக்கு. திருவள்ளூர்ல மட்டும் ஏடிஎம்கே கேண்டிடேட் போட்டுமா ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்கோம் அந்த தொகுதியில, அதான் உண்மை. திருவள்ளூர் ஹைலைட்ஸ் பர்சனலா ஏடிஎம்கே மிஸ்டர் அந்த இடத்துல தேமுதிக சீட்டு கொடுத்தது ரொம்ப குழப்பிக்கிறப்ப எல்லாம் பண்ணிட்டாங்க. சோ இந்த திருவள்ளூர் 4 தொகுதியில பாத்தீங்கன்னா இந்த 4 தொகுதியும் சேர்த்து 20% கன்ஃபார்ம் ஆகும். நான் சொல்றேன் டோட்டல் அவ்வளவு வரும். ஐ மீன் சாரி, பிஜேபி பிஎம்கே எல்லாம் சேர்த்து என்டிஏக்கு டோட்டல் அவ்வளவு நினைக்கிறீங்க? அந்த விஷயத்த வந்து we have to calculate, we have to wait for the election. என்ன ஆயிடும்னா பிஎம்கே 10 தொகுதி இருக்கு. இந்த 10 தொகுதியில சில தொகுதியில they performing very well. ஓகே, சில தொகுதியில they don't even perform. அது என்ன தெரியல, அது ஆக்சுவலி அப்படிதான் இருக்கு. அவங்க சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க, பாமக நண்பர்கள்லாம் நம்மளை கோச்சுப்பாங்க. பட் இது உண்மையான ஃபேக்ட். சோ இது எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படின்றது மிகப்பெரிய கொஸ்டின். ஓகே, நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த அலையன்ஸ்லயே பாமக கான்ட்ரிபியூட்ஸ் மோர், டிடிவி கான்ட்ரிபியூட்ஸ் மோர். பட் இவங்க இந்த சின்ன பார்ட்டி சேர்த்தாங்க பாத்தீங்களா, பிஜேபி சின்ன ஃபார் எக்ஸாம்பிள் முத்தரப்பு கம்யூனிட்டி சேர்த்தது. தமிழ் மாநில காங்கிரஸ் இஸ் தி பிகெஸ்ட் நெகட்டிவ் ஃபார் திஸ் அலையன்ஸ். நான் இப்பவே சொல்லிடுறேன் உங்களுக்கு. அவங்க வந்து ஏன் சேர்த்தாங்கன்னா, பிகாஸ் they didn't want
ஏடிஎம்கே டு ஹாவ் அ பிக் அலையன்ஸ் மாதிரி ஒரு இவர் சொல்ற அடிக்கடி நம்ம அருண் சொல்றத என்னன்னு பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேஷன் பாலிடிக்ஸ் இஸ் மோர் ஆஃப் பெர்செப்ஷன் தென் ரியாலிட்டி அப்படிம்பார். தோற்றம் தான் முக்கியம் பண்றது. இப்ப ஏஏபி பண்றது அதான். ஏஏபி பண்ற பாலிடிக்ஸ் வந்து பாலிடிக்ஸ் ஆஃப் பெர்செப்ஷன் தான், இட்ஸ் நாட் ரியாலிட்டி. படம் காட்டுறது தான். ஸோ இப்போ மெயினா வந்து அவங்க போகணும். டிஎன்சி வந்து அங்க போயிடுச்சுன்னா வந்து இன்னொரு அலையன்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டாரோ அப்படின்ற மாதிரி இமேஜ் கிரியேட் ஆயிடும் இல்லையா? இப்போ டிஎம்டிகேவும் சரி வேண்டானே சொல்ல, டிஎம்சி வேணும்னு தான் சொல்றேன். அவ்வளவு சீட் இப்ப பாருங்க 2 சீட் இதுல ஒன்னு ஸ்ரீபெரும்புத்தூர், இன்னொன்னு வந்து தூத்துக்குடி. இந்த 2 சீட்டுமே ஃபைட்டா இல்லாம போச்சு. ஏடிஎம்கேலயும் முக கேண்டிடேட் போட்டாங்க, நம்ம சைடும் முக கேண்டிடேட் போட்டோம். கேண்டிடேட் சொல்ல முடியாது, எஸ் ஆப்வியஸா முக கேண்டிடேட் அவங்களுக்கு அவங்களால வந்து டிஆர் பாலையும் கனிமொழியும் ஃபேஸ் பண்ற அளவுக்கு அவங்கள்ட்ட ஸ்ட்ரென்த் இல்லை. அப்ப எதுக்கு அந்த 2 தொகுதி எங்க போச்சுன்னு தெரியல. பட் அந்த அதர் வே வந்து நான் கேள்விப்பட்டலையும் தஞ்சாவூர்ல வந்து பிஜேபி ரொம்ப கிளியரா இருந்தது, கருப்பு முருகானந்தம் தான் நிக்கணும் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி. ஏன்னா கருப்பு முருகானந்தம் 5 வருஷம் ஒர்க் பண்ணிருக்காரு, எல்லா பூத்துலயும் ஆள் போட்டிருக்காரு, எஸ் டன் மேக்ஸிமம் ஒர்க் ஹி கேன் டூ. சோ அந்த நேரத்துல வந்து அந்த இடத்துக்கு இவருக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கொடுக்கறது வச்சுக்கலாம். சோ அவங்க யோசிச்சிருப்பாங்க எந்த தொகுதியும் அதிகமா ஒர்க் பண்ணிருக்கோம்னு பார்ப்பாங்க. தஞ்சாவூர்ல இட்ஸ் நம்ம இதுல அதாவது காவேரி பெல்ட்ல வந்து டெல்டா ரீஜன்ல நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஸோ தஞ்சாவூர் சீட்டு நம்ம எடுத்து ஒர்க் பண்ணோம் அப்படின்ற நினைச்சு நீங்க பாத்தீங்கன்னா 2021 வந்து தஞ்சாவூர்ல வந்து நிறைய சீட் வாங்கியிருப்பாங்க. கண்ணுக்கு தெரியாம இருக்கும். 21 சீட்ல வந்து ஒரு 3-4 சீட்டு அது வந்து தஞ்சாவூர்ல இருந்து ரொம்ப லைட்டா டச் பண்ணிட்டு அப்படி வாங்கியிருப்பாங்க. நாட் ஓன்லி பொங்கல் ரீஜன். ஸோ அவங்க தஞ்சாவூர் பெல்ட்டையும் வந்து டெல்டா ரீஜனையும் வந்து அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த சாக்ரிஃபைஸ் தப்பா கரெக்டான்னு தெரியல. பட் இந்த சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வரும்போது we have to accept and move on. பட் இங்க நான் ஸ்ரீபெரும்புத்தூர் தான் ஓட்டு போட்டேன். என்னன்னா டெக்னிக் போட்டு வந்தேன். சில பேர் போன் பண்ணி சார் தாமரையே இல்ல பாக்ஸ்ல, நான் வந்து ஏடிஎம்கே போட்டேன் அப்படின்னாங்க. சார் சீரியஸா சொல்றேன் சார், நான் நாட் ஜோக்கிங். தாமரை இல்ல சார் பாக்ஸ்ல, எங்கன்னே தெரியல தாமரை. ஏன் சார் தாமரை இல்ல அப்படின்னு ஒருத்தர்லாம் இன்ஃபேக்ட் போன் பண்ணி சார் நம்ம ஏமாத்திட்டாங்க சார், தாமரை இல்ல சார், இங்க வந்து கேண்டிடேட் சைக்கிள் அப்படின்னா. சோ அந்த 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 நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாம் இன்ஃபேக்ட் தூத்துக்குடியில வந்து ஒருத்தர் வந்து சைக்கிள் ஓட்டு கேட்டு போனார், நம்ம கட்சி நம்பர் தான், ட்விட்டர்ல பயங்கர ஃபேமஸ். அவர் போகும்போது என்ன தம்பி கட்சி மாறிட்டியான்னு கேட்டிருக்காங்க அவரை. So these things are there on the ground. மெயின் முக்கியம். தட்ஸ் வை ஏடிஎம்கே வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்குன்னா பிகாஸ் ஆஃப் தி இரட்டை இலை தான். தாமரைன்னு ஒரு சிம்பிள் தமிழ்நாடு ஃபுல்லா ரீச் ஆயிடுச்சு. நீங்க நினைக்கிற அளவுக்குலாம் ரீச் ஆகாமலாம் இல்ல. 80-90% வந்து இன்ஃபேக்ட் 80% அதுல எந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு there is no difference or there is no change. 80% வந்து நிச்சயமா ரீச் ஆயிருக்கு. பட் தாமரை இல்லாத சிம்பிள் எவ்வளவு இருக்கு. மாம்பழம் வந்து அவங்க வந்து ஏரியால மாம்பழம் பத்தி கண்டிப்பா தெரியும் அவங்களுக்கு. சோ அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை. பட் அதர் பார்ட்டி இப்போ டிடிவி பர்சனலா ரீச்டு எல்லா வீட்லயும் டிடிவி எனக்கு நிக்கிறாருன்றது எல்லாருக்கும் தெரியுது. குக்கர்ன்ற சிம்பிளும் வந்து எல்லாருக்கும் அந்த ஏரியால நல்லாவே தெரியுது. சோ அதுவும் பிரச்சனை இல்லை. இதுல ப்ராப்ளமா இருந்தது டிஎம்சி மட்டும்தான். ஏன்னா மத்தவங்க எல்லாம் தாமரையில இருந்துட்டாங்க சேஃபா. பட் அதர் பார்ட்டிஸ் தாமரையில் இருந்ததுனால இதுதான் மச் இம்பாக்ட். பட் இப்ப தமிழிசையே வந்து வாட் தே ஆர் டெல்லிங் இஸ் அவங்க வந்து இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டாண்டிங் இன் சவுத் மெட்ராஸ் ஷி குட் ஹவ் ஸ்டாண்ட் இன் தூத்துக்குடியே நின்னுக்கலாம். வாய்ப்பு நிறைய இருந்ததுன்றாங்க. உண்மையா அது? வாட் யூ ஃபீல் அபௌட் இட்? சார் தூத்துக்குடியை வந்து டே 1ல இருந்து யாருமே கான்சென்ட்ரேட் பண்ணல சார். அதுதான் உண்மை. டே 1ல இருந்து ஏடிஎம்கே கான்சென்ட்ரேட் பண்ணல, பிஜேபி கான்சென்ட்ரேட் பண்ணல. ஏன் என்ன எதுக்குன்றது தெரியல. இன்ஃபேக்ட் வந்து எனக்கு இனிஷியலா வந்து என்ன சொன்னாங்க, ராதிகா அவங்க ஜாயின் பண்ணோன்னு ராதிகா ஒரு சீட்லயும் சரத்குமார் ஒரு சீட்லயும் நிப்பாருன்னாங்க என்கிட்ட. தட் இஸ் ஆன் February 1st அந்த ரேஞ்சில. தென் சரத் ஆப்டட் அவுட் போல, சரத் சார் ஆப்டட் அவுட் போல. சரத் சார் ஆப்டட் அவுட் இந்த பிரச்சனை இருந்ததுல உங்களுக்கு டிஎம்சியை வந்து மேனேஜ் பண்ணணும், நம்ம வந்து தஞ்சாவூர் வாங்கணும் அப்படின்ற ஒரு இதுல வந்து அவங்க வந்து சரி ஓகே அப்படின்றது. இவங்க ஒர்க்கும் பண்ணல சார் புதூர்ல. அவங்க லெட் அஸ் பீ ஃபிராங்க், இதுல வந்து பொய் சொல்றது ஒண்ணுமே இல்லை. அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னா, இது ஆல்ரெடி நம்ம என்ன ஃபைட் பண்ணாலுமே வில் ஸ்டாண்டர்ட் 25% 30% தான். அதுக்கு வில் ஒர்க் ஆன் கான்ஸ்டிடுவன்சி இன் விச் வி கேன் வின் அ கான்ஸ்டிடுவன்சி. சரி, நீங்க வந்து தமிழ் சவுத் சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னாலுமே இட் டோன்ட் ஹேவ் அ மேஜர் டிஃபரன்ஸ். லாஸ்ட் டைம் மாதிரி 5 லட்சம் ஓட்டு 6 லட்சம் ஓட்டுலாம் டிஃபரன்ஸ் இருக்காது சவுத் சென்னையில இருந்து. அப்படி சவுத் சென்னை ரொம்ப க்ளோஸ் கான்டெஸ்டா போகும். நீங்க ஆனா பாருங்க, அட்லீஸ்ட் ஒரு கொஞ்ச நேரம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரையும் ஒரு க்ளோஸ் கான்டெஸ்டா தான் போகும். அப்புறம் தான் வந்து வின் வந்து இந்த சைடு போகுது அந்த சைடு போகுது, அப்புறம் 3வது பொசிஷன் யார் இருக்கா அப்படின்னு எல்லாம் கண்டுபிடிக்க முடியும்.
ஆனா தமிழிசை கெட்டிங் 20% மினிமம் கேரண்டி சவுத் சென்னை, டவுட்டே கிடையாது. அதுல வந்து எந்த ஒரு மாற்றம், நான் இன்ஃபேக்ட் 25 கூட போடுவேன். தமிழிசை 25% வாங்கிடுவாங்க, ஏடிஎம்கேவும் 20-25% வாங்குவோம் இந்த இடத்துல. ரெஸ்ட் ஆஃப் த ஓட்ஸ் வந்து கொஞ்சம் நாம் தமிழ் நல்ல கேண்டிடேட். அவங்க வந்து இந்த துறைப்பாக்கம் சேர்ந்தவங்க, அவங்க ஒரு 10% கிட்ட இருப்பாங்க. பிரியும் போது மிச்ச ஓட்டம் வந்து திமுக அறுவடை பண்ணிட்டு போகுதா இல்ல என்னன்றது நம்ம பொறுத்து பார்க்கணும். இல்ல ரொம்ப க்ளோஸா போய் இவங்க ஒரு 28%, அவங்க ஒரு 25%, திருப்பி இவங்க ஒரு 28% போய் ரொம்ப க்ளோஸா போதாலும் அது ஒண்ணுதான். சரி, உங்க சென்னை டிஎம்கே தான் ஜெயிக்கும் போது அது அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஆனா ஹவு டு ஃபைட் அதுதான் மேட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் வினோத் வந்து ஒரு நாள் கூட தயநிதி மாறன் தூங்க இல்லை, எனக்கு தெரியும் பர்சனலா. ஹவு வினோத் ஒர்க்ன்றது எனக்கு தெரியும் பர்சனலா. இன்ஃபேக்ட் வந்து வினோத் வந்து எல்லா வீட்டுக்குமே ரீச் பண்றதுக்கு அந்த ஸ்டிக்கர் ஒட்டி வீட்டு வாசல்ல, இப்ப நீங்க வந்து சென்ட்ரல் சென்னை வேட்பாளராக இருந்தீங்கன்னா 2 வீட்டுக்கு ஒரு 3 வீட்டுக்கு ஒரு இடத்துல வந்து வினோத் வந்து ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க. நான் தான் வந்து போயிட்டு சரி 2 விஷயம், நாங்க பிரச்சாரம் பண்றது கிடையாது ஒண்ணு, இன்னொன்னு வந்து நீங்க வீட்டுக்குள்ள போகும்போதெல்லாம் அவர் மூஞ்சியை பார்த்துட்டு போக. சோ நல்லா பண்ணி ரொம்ப நல்லா கேம்பெயின் பண்ணிருந்தாரு சார் வினோத். வினோதோட கேம்பெயினிங் வந்து ஒரு ஸ்டைல் நமக்கு. ஹவு டிட் ஹி ஒர்க், எப்படி பிளான் பண்ணாரு. சரி, அவருக்கு தெரியும் யாரை ஃபேஸ் பண்றதுன்னு தெரியும். தயநிதி மாறன் ஒருத்தர் ஃபேஸ் பண்ணுவாரு. நிறைய பாலிட்டிஷியன் என்ன பண்ணுவாங்க, ஐயோ அவரெல்லாம் எப்படிப்பா நம்ம ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு உட்காந்துருவாங்க வீட்டுல. அது வினோத் பண்ணவே இல்லை. பிளஸ் வினோத்துக்கு வந்து ஒரு அட்வான்டேஜா போனது என்னன்னா ஏடிஎம்கே நிக்காதது வந்து இன்னொரு பெரிய அட்வான்டேஜா போச்சு வினோத் விசல்லுக்கு. சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு சார் அதுல. ஓகே, ஓவரால் அப்படி வச்சுக்கலாமா சார்? சாரி டு இன்டரப்ட். ஓவரால் பிக்சர் அப்படி வச்சுக்கலாமா? டிஎம்கே அலைன்ஸ் இஸ் கெட்டிங் 45 to 50%, நாம் தமிழர் வந்து ஒரு 8 to 10, சோ மீதி இருக்கிற 40% தான் ஃபைட்டே இருக்குன்னு வச்சுக்கலாமா சார்? டிஎம்கே கெட்டிங் 40% அப்படின்றது we have to wait. ஓ ஏன் ஐ அம் சேயிங் 45 to 50 அப்படி வராதுன்றீங்க? we have to wait. என்ன பொறுத்தவரை 40% வாங்கிடுவாங்க, டவுட் கிடையாது. இந்த 40ல 50 போறாங்களா, ஓகேவா, இல்லனா வந்து 40ல ரெஸ்ட்ரிக்ட் ஆகி ஜெயிக்கிறாங்களா? ஓகே, see if it is a two side contest, they are going 50% is easy, டவுட் கிடையாது. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இவங்க 40% ரெஸ்ட்ரிக்ட் ஆனாங்கன்னா, இவங்க 40% ரெஸ்ட்ரிக்ட் ஆனாங்கன்னா பிஜேபி கேன் கம் டு நியர்லி 20% அப்படி வரும். ஏடிஎம்கே ஆல்சோ கம் டு 22%, 23% அப்படின்னு வரும். இஃப் ஏடிஎம்கே கோஸ் பிலோ 20% பார்ட்டி காலி, முடிஞ்சு போச்சு. இன்னும் 3 மாசத்துல எழுந்து மட்டும் போயிடலாம் கட்சியை. ஆல்ரெடி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ 40% நிச்சயம். நிறைய சீட்ஸ் அவங்களுக்கு தான் வரப்போகுது, டவுட்டே கிடையாது. 30 சீட்டுக்கு தான் அவங்கள்ட்ட, இன்னொரு சீட்டுக்கு தான் வந்து எல்லாருமே. பிஜேபி ஒரு 4 சீட்டுக்கும், ஏடிஎம்கே ஒரு 5 சீட்ல, இப்ப திருச்சி, கள்ளக்குறிச்சி இந்த மாதிரி ஒரு 5 சீட் இருக்கு ஏடிஎம்கே. அந்த 5 சீட்ல திருச்சியில ஃபைட் இருக்கா சார்? திருச்சி ஃபைட் இருக்கு. ஏன் திருச்சி இருக்கு அப்படின்னா வந்து திருச்சியில வந்து இவர் நல்லா ஓட்டு பெறுகிறார். திருச்சியில வந்து டிடிவி கேண்டிடேட் இஸ் ஸ்பிளிட்டிங் தி ஓட், ஏடிஎம்கே ஸ்பிளிட் பண்றாரு. ஆனா நிறைய பேர் பார்க்காத விஷயம் வந்து நாம் தமிழர் கட்சி ஜல்லிக்கட்டு ராஜேஷ் வந்து ஓட்டு நல்லா பெறுகிறார். ஆமா, பவர்ஃபுல் கேண்டிடேட். இஸ் a powerful candidate. So 2 பேரும் ஓட்டு பிடிக்கும் போது 2 பேருமே 15% ஓட்டு பிடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. தென் இஸ் ஈக்குவல் ஃபைட் அகைன். திமுக இல்ல, உதயசூரியன் இல்ல, வத்திப்பட்டி தான் இருக்கு. அப்படிலாம் பார்க்கும்போது பட் ஒரு பவர்ஃபுல் ஆர்கனைசர் சார் இல்ல சார் கேஎன் நேரு அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுத்துட மாட்டார்ல சார்? இல்ல சார், நேரு வந்து இங்க ஒர்க் பண்ணவே இல்லை சார். அதான் நியூஸ். ஓகே ஓகே, நேரு அங்கிள் மகேஷ் தான் ஃபுல்லா ஒர்க் பண்ணிருக்காரு. ஓகே, நேருவோட கம்பெனி ஸ்ட்ரக்சர் பெரம்பலூர் போயிட்டாங்க. ஓ சன் நிக்கிறதுனால பையன் பேர நிக்கறான். கரெக்ட். திருச்சியில இந்த கம்பெனி ஸ்ட்ரக்சர் பெரம்பலூர் போயிட்டாங்க. பெரம்பலூர் போயிட்டாங்க. சோ அட்லீஸ்ட் டிஎம்கே ஒரு 20 சீட்ஸ்ல 50% வாங்கிடும் அப்படின்னு வச்சுக்கலாமா ஈஸியா? சார் 40% தான் சார் கேரண்டி. இப்போ வின் பண்றது 40% தான் கேரண்டி. இந்த 40 to 50 வந்து பிஜேபி எவ்வளவு ஓட்டு வாங்குது, ஏடிஎம்கே எவ்வளவு ஓட்டு வாங்குறது பொறுத்து தான் வரும். ஓகே, நீங்க வந்து 50% வாங்கினாங்க அப்படின்னா ஏடிஎம்கே will come under 20%, பிஜேபி will come as a 10% பார்ட்டி. என்னோட ஒரு ஒப்பீனியன்னா இட் will come as 45 to 50, நாம் தமிழர் 8 to 10, மீதி 60, மீதி இருக்கிற 40 தான் காம்படிஷன். அதுல மேபி ஏடிஎம்கே 22, என்டிஏ ஒரு 18, ஏடிஎம்கே 23, என்டிஏ ஒரு 17 அப்படி பிரிப்பாங்கன்னு நினைச்சேன். ஓகே, அப்படி சொல்ல சார். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஏடிஎம்கே வந்து இங்க ராண்டிங்சி கவர்மெண்ட் இருக்கு. அது திருப்பியும் வந்து டிஎம்கே வந்து ஒரு 3 வருஷம் ஆட்சி பண்ணி ஒரு கோவம் இருக்கு. ஓகேவா? இந்த கோவத்துக்காக இந்த 10% ஓட்டு நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்றேன், புடிச்சு வச்சிருக்கேன். இந்த 10% ஓட்டு யாருக்கு போகுது அப்படின்றத நம்ம தனியா பாக்குறோம். சோ 40% ஷுகர், அந்த 10% நம்ம ஒதுக்கிடுறோம். நாம் தமிழர் 10% வாங்கிட்டாங்கன்னா இப்ப ஆல்ரெடி 60% முடிஞ்சு நீங்க சொன்ன 40% கையில இருக்கு.
இந்த 40% வந்து இவங்க ஏரியா 15-20% வந்து பிஜேபி வந்து நிற்கும். 20ல இருந்து 25% வரும். அந்த 10% போட்டு வந்து இவங்க 2 பேரும் பிரிச்சுக்கிறாங்களா, இல்ல ஏடிஎம்கே எடுத்துக்குதா, இல்ல பிஜேபி எடுத்துக்குது, இல்ல திருப்பி அது டிஎம்கே தான் போதான்னு பொறுத்து தான் பார்க்கணும். என்னோட தேரியை திருப்பி டிஎம்கேக்கு போயிடும் நினைக்கிறேன். நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது, ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அப்படி இருக்க முடியாது. டவுட் கிடையாது. 40% அந்த மாதிரி இருக்கும் தான். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் சைடா 35% 36% எடுத்து ஷில்வின். ஓகே, எஸ் ஷில்வின் சான்ஸ் இருக்கு. கம்மி மாற்றம் இருக்கும். வினோத் ஸ்பீஸ்வரும் ஆல்ரெடி கேட்ச் பண்ணிட்டாரு. அவரே 30% வாங்கினார்னு வச்சுக்கோங்க. வினோத் 30% வாங்கினார்னா டெஃபினெட்லி தயாரிப்பு மாற்றம் எப்படி 39% 40% தான். காஞ்சிபுரத்துல வந்து பொதுவா பார்த்த வரைக்கும் எப்படின்னா, ஒரு ஐ இன்டர்வியூட் சம் 10-15 ஆட்டோ டிரைவர்ஸ், இவங்கெல்லாம் எல்லாருமே என்ன பார்த்தாங்கன்னா வந்து பீப்புள் த ஃபேமிலி வாஸ் ப்ரீவியஸ்லி ஓட்டிங் ஃபார் டிஎம்கே. அவங்களாம் நாம் தமிழருக்கு ஓட்டர் போட்டு போடுறாங்க. புது ஓட்டர்லாம் நாம் தமிழர்ன்றாங்க. சில பேர் அன்டிசைடுன்றாங்க. நான் சொல்ல ஜஸ்ட் ஸ்மால் சாம்பிள், ஐ வாஸ் ஜஸ்ட் டாக்கிங். ஸோ சில பேர் பிஜேபி, 1-2 பேர் பிஜேபி, பெரும்பாலான பேர் நாம் தமிழர் தான் அட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் ரொம்ப படிப்பறிவு இல்லாத அடித்தட்டு மக்களுக்குலாம் வந்து நாம் தமிழ் பிடிச்சிருக்கு. வாழ்க்கையில விடுமுறை பிடிச்சிருக்கு. ஐ டோன்ட் டவுட் தட் நாம் தமிழ் கட்சி இல்லைன்னா நான் வந்து டவுட் பண்றேன். போய் இந்த வாட்டி வந்து அவங்க ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. இந்த சிம்பிள் வந்து மாறினது வந்து சிக்கல் தான். இவங்க நாங்க சேர்த்துட்டோம்லாம் சொல்றாங்க. ஜென்ரலா ஒரு கட்சி சிம்பிள் மாறி அதை சேர்த்தா வந்து சேர்த்திருந்தா இந்த பர்சன்டேஜ் ஷுட் இன்க்ரீஸ் 12% அப்படி போகணும். அதாவது ஒரு சிம்பிள் வந்து நல்லிஃபை ஆகி புது சிம்பிள் கிடைச்சு நான் ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா அந்த கட்சிக்கு பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இட் ஷுட் புஷ் த பர்சன்டேஜ். ஏன்னா அதுக்கான அனுதாபம் வரும், எல்லாமே வந்து இட்ஸ் காம்பினேஷன் ஃபேக்டர். பட் அந்த அனுதாபமும் இவங்க காலத்துல இல்ல. ஸோ ஐ ஸ்டில் ரெஸ்ட்ரிக்ட் தம் டு 8% தான். இந்த டிஎம்கே ஓட்டர்ஸ் எல்லாம் நான் தான் நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, அது கடைசி நேரத்துல மாறிடும் சார். இட் ஓன்ட் இம்பாக்ட் ஆன் த கிரவுண்ட். இப்போ அப்பாவும் திமுக அம்மாவும் திமுகன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி நேரத்துல நீ தான் வேஸ்ட் பண்ணாதப்பா ஓட்ட, நீ திமுக போடுப்பா, அவங்க தான் ஏதாவது பண்ணுவாங்க நமக்கு. அந்த மாதிரி நர்ச்சரிங்லாம் நடக்கும் சார். சார் இங்க தமிழ்நாட்டை பொறுத்தது தான் சார், கேண்டிடேட்டோட பார்ட்டி இஸ் மோர் அஃபெக்ஷனேட். அது என்னன்னு தெரியல. இப்ப நாட்டெல்லாம் போனா ஸ்டில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சுழற்சி வேட்பாளர் வந்து எம்பி கேண்டிடேட் வந்து ஜெயிச்சிட்டு இருக்காரு. அவரோட சிம்பிள் போகுது, எல்லாமே போகுது. இங்க வந்து ஒண்ணுமே இந்த பார்ட்டிக்கு தான் பெரிய வேல்யூ, விச் இஸ் ஆல்சோ குட் நிறைய விஷயத்துல. என்னன்னா ப்ரெடிக்ட் வந்து ரொம்ப காமனான ப்ரெடிக்ட் இருக்கும், ரொம்ப சிக்கலான கவர்மெண்ட் இருக்காது, வர கவர்மெண்ட் ஒழுங்கா ஒர்க் பண்ண வைப்பாங்க. சோ ஒரு விதத்துல ஐ சப்போர்ட் தட். பட் ஸ்டில் நிறைய விஷயம் லாங் வே டு கோ சார். ஓகே, சோ வேற என்ன கேட்கணுமா ஸ்ரேயஸ்? ஐ திங்க் we have come towards the end. பட் இப்ப ராம்நாத் எப்படி சான்ஸ் இருக்கு? இவர் ஜெயிப்பாரா நம்ம ஓபிஎஸ்? நான் நெக்ஸ்ட் இன்டர்வியூல சொல்றேன். ஒரு 1 வீக் கழிச்சு if you connect I'll tell you என்ன ஏதுன்றதை I'll tell you what is going to happen அப்படின்றது ஒரு 1 வீக்ல நான் சொல்றேன். ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பசங்க. I'm just gathering informations. இது வந்து கோயம்புத்தூர் எப்படி ஒன் சீட் வந்துருமா இந்தியாக்கு? இது ஒரு சீட் வந்துருமா இந்தியா கன்ஃபார்மா? ஒரு சீட் வந்துருமா இந்தியா கன்ஃபார்மா தமிழ்நாடுல இருந்து? 5 சீட்டுக்கு வாய்ப்பு. 5 சீட்ஸ் வந்து இப்போ வரைக்கும் சான்ஸ் இருக்கு. அதாவது கன்ஃபார்மாவே ஜெயிக்கிறதுக்கு எல்லாமே சான்ஸ் தான்ப்பா. சான்ஸ் தான். பிஜேபி பொறுத்தவரைக்கும் சான்ஸ் இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். பட் டிஎம்கேக்கு 30 ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியும். இதை உறுதியா சொல்லிடலாம். கரெக்ட். நான் 33 சொல்லுவேன் இன்ஃபேக்ட். பட் எனிவே ஓகே. பட் 5 என்ன சொல்றீங்க? 5 கான்ஸ்டிட்யூஷன் சொன்ன வேலூர், தர்மபுரி, கோயம்புத்தூர், ராமநாத், திருநெல்வேலி, ராம்நாத். வேலூர் வந்து ஸ்ட்ராங்கான 3 சைட் கண்டெஸ்ட். வேலூர் வந்து நான் மொத்தம் சொல்லிட்டு இருக்கேன், டே 1ல என்னோட வீடியோஸ் பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கேன். இல்ல இட்ஸ் ஸ்ட்ராங் 3 சைட் கண்டெஸ்ட். 3 பேர் ஓட்டு வாங்கிக்கிட்டே இருக்காங்க. இது ரிசல்ட் வரும்போது தான் தெரியும். அதனால நம்ம வந்து we can't give a clear edge to ACS தான் நம்ம சொல்லிட்டு. ACSக்கு பயங்கரமான அனுதாப ஓட்டு இருந்திருக்கு அந்த ஒரு தொகுதியில. இவரும் எல்லா வாட்டியும் டிஃபரெண்ட் சிம்பிள் இருந்துட்டு இருக்காரு. இந்த வாட்டியா ஜெயிக்க வைப்போம் அப்படிலாம் நிறைய பேர் ஓட்டு போனாங்க. சார் என்ன ஆகுனா சார் 1 இயர் ஓட்டு 3 ஸ்பிளிட் ஆகுது சார். அங்க 3 ஸ்பிளிட் ஆகுதுன்னா 50% வந்து 40% வந்து டிஎம்கே போகுது, 20% வந்து ஏடிஎம்கே போகுது, 30% வந்து பிஜேபிக்கு போகுது. முதலியார் ஓட்டு வந்து 50% வந்து இவருக்கு ஏசிசி போகுது,
25% வந்து ஐ மீன் டிஎம்கே போகுது, இன்னும் 25% ஏடிஎம்கே போகுது. ஸோ கேம் இஸ் கிளியர்லி செட். காமன் ஓட்டர்ஸ் தான் வந்து கேம் வந்து விளையாட போறாங்க. அதாவது அதர் கேஸ்ட் இருக்காங்க. முதலே 1 இயர், அதுக்கப்புறம் வந்து இவங்க நம்ம மைனாரிட்டிஸ், இவங்க 3 பேரோட ஓட்டு பிரிஞ்சிருது. பிரியும் போது இந்த மிச்ச சின்ன சின்ன கேஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அவங்க தான் ஓட்டு பிளே. அவங்க யாருக்கு ஓட்டு போறாங்களோ அப்படிதான் எலெக்ஷன் மாறப்போகுது. அதான் சொல்றது கோயம்புத்தூர் இன்க்ளூடரா சான்ஸ் சொல்றீங்களா? சான்ஸ் இருக்கு, கோயம்புத்தூர்ல சான்ஸ் இருக்கு சார். 5 நீங்க சொல்றது 5 பெரும் வாய்ப்பு இருக்கிறதுங்கிறது. வேலூர் வேற சொன்னீங்க? வேலூர் நான் சொல்ல சார், நான் சொன்னது வந்து தர்மபுரி, தேனி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, ராமநாதபுரம். இந்த 5 தான் நான் சொல்றேன். ஓகே, யூ டிட் இன்க்ளூட் விருதுநகர். லாஸ்ட் விருதுநகரை பொறுத்த வரைக்கும் விருதுநகர் வந்து we would get good votes. காங்கிரஸ் விருதுநகர்ல மாணிக்க குஜிக்கும் எல்லாம் சொல்றாங்க. அங்க சேஞ்ச் அந்த இடத்துல நான் வந்து விஜய் பிரபா சான்ஸ் இருக்கு நான் பர்சனல் நினைக்கிறேன். ஓகே ஓகே எஸ் ஏன்னா வந்து சான்ஸ் இருக்குன்றாங்க. அதான் பார்த்தேன் நான். 10% நான் பர்சனல் அப்படிங்கறாங்க நினைக்கிறேன். இப்ப ராதிகா 20%னா மாணிக்க குஜி. ஆமா, ஐ திங்க் மாணிக் தாக்கூர் will win. எனக்கு தெரியல. ஓகே, இது நான் நினைக்கிறேன்னா இது என்னோட பர்சனல் புரியுது. நான் அதை நினைக்கிறேன். கன்னியாகுமரியில ஒரு ஏடிஎம்கே ஷுட் பி 1.5 லட்சம் ஓட்டு ஏடிஎம்கே வாங்கிச்சுன்னா பொண்ணா ஜெயிச்சிருவாரு. ஆனா 1.5 லட்சம் ஓட்டு ஏடிஎம்கே ஆகணும்னு கேட்ட கஷ்டம் தான். கஷ்டம் சார், ரொம்ப கஷ்டம் சார். இந்த இடத்துல 12-13% வாங்கும் சார் ஏடிஎம்கே கன்னியாகுமரியில. லெஸ் தென் 15% வாங்கினதே பெரிய விஷயம் தான். இல்ல 10% வாங்கினாலே 1 லட்சம் ஓட்டுங்க. நீங்க சொல்ல 10% வாங்கினா 1 லட்சம் ஓட்டு ஏடிஎம்கே. அது எனக்கு தெரியல, பட் அந்த கணக்கு எனக்கு தெரியல. பட் 10 லட்சம் ஓட்டு போல இருக்கு டோட்டலா. 10 லட்சம் ஓ சாரி 10 லட்சம் போல இருக்குல்ல, கரெக்ட். அப்ப 13-14 ஈஸியா வாங்கிடுவாங்க சார். 13-14% ஈஸியா வாங்கிடுவாங்க. ஒரு நிமிஷம், 3 லட்சம் ஓட்டு பேஸ்ன்றது காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் காமனான பேஸ். இந்த 3 லட்சம்ன்றது 2 கட்சிக்கும் ஈக்குவலா இருக்கிற பேஸ் இருந்துங்க. அதுக்கப்புறம் கட்சி சேர இது பண்ணுவோம். என்ன அட்வான்டேஜ்னாங்க இவங்களுக்கு என்ன, நம்ம காங்கிரஸ்க்கு அந்த இடத்துல விஜயவசனத்துக்கு டிஎம்கே ஓட்டும் சிபிஐ ஓட்டும் டிரான்ஸ்பர் ஆகும். ஆனா பிஜேபி வந்து லோன் வாரியரா மோடியை வச்சு கொண்டு போகணும். சோ என்னுடைய கணக்கு என்னவா இருந்தது அப்படின்னா 2004 ரிப்பீட் பண்ணார் அப்படின்னா 3,72,000 votes வந்து 3,72,000 4 lakhs votes வாங்கி ஏடிஎம்கே வந்து அந்த 172 வாங்கியிருந்தாங்க. 2000 vote அதான் ஹையஸ்ட் நம்பர். 2014 ஏடிஎம்கே வந்தது அவங்களோட ஹையஸ்ட் நம்பர். அந்த நம்பர் ரிப்பீட் பண்ணாங்கன்னா முடிஞ்சு போச்சு. விஜய் காங்கிரஸ் வந்து அவங்களோட கேம் முடிஞ்சு போச்சு. ஆனா ஏடிஎம்கே ஓட்டு குறைய விஜயவசந்துக்கு சான்ஸ் அதிகமாயிடும். I don't think அவ்வளவு வாங்குவாங்கன்னு தெரியல சார். 17% வாங்குறது கஷ்டம். 13-15 வாங்குவாங்க நினைக்கிறேன். 13-15 வேணா ஃபைட்ல இருக்காரு விஜய். பொண்டோல எலெக்ஷன் இஸ் இந்த கேம். நீங்க சொல்ற 13 பொண்டோல எலெக்ஷன் கேம்ல இருக்காருங்க. ஓகே ஓகே. அடுத்த இது அப்புறம் சொல்றேன்றீங்க ராம்நாடு இல்லையா? ஓகே, ஆமா ராம்நாடு நான் ஒன்லி சொல்றேன். ஸ்டில் ஐ ஃபீல் தேர் இஸ் a சான்ஸ். நான் இல்லைன்னு சொல்ல. இன்ஃபேக்ட் எக்ஸ்ட்ரானரியா ஒர்க் பண்ணிருக்காரு, நான் இல்லைன்னு சொல்லல. அவருக்கு ஒரு பெரிய அனுதாபம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. எல்லாமே இருக்கு. பட் ராம்நாடு வந்து ஒரு 5 விஷயம் பார்க்கணும் சார். ஃபிஷரி ஓட்டு எங்க போகுதுன்றது முக்கியமா பார்க்கணும் ஃபர்ஸ்ட். பிளஸ் வந்து ஃபிஷரி யூனியனோட ஓட்டு எங்க போகுதுன்னு பார்க்கணும். ஸோ ஃபிஷரி யூனியன் ஓட்டு யாருன்னா வந்து அங்க 2 ரொம்ப முக்கியமான ஆட்கள். 3வது முக்குலத்தர் வந்து உங்களுக்கு என்னன்னா ராமநாதபுரம் மெயின்ல இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து மிச்ச 2 கான்ஸ்டிடியூன்சில இருப்பாங்க. பட் அறந்தாங்கி அந்த சைட்லாம் பரமக்குடி அறந்தாங்கி எல்லாம் போகும்போது முக்குலத்தர் வந்து எப்படி இருப்பாங்க, டிவைடட் முக்குலத்தர்ஸ். டிவைடட் முக்குலத்தர் அட முடியாத இடத்துல ஓட்டு போடுவாங்க. மற்ற 2 கம்யூனிட்டிஸும் வேற இடத்துல ஓட்டு போடுவாங்க. சோ இது எப்படி இவர் ஹேண்டில் பண்ணிருக்காரு, டிட் ஹி கன்சாலிடேட் ஆல் தி தேவர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும். இஃப் எஸ் கன்சாலிடேட் ஆல் தி தேவர் அண்ட் ஃபார் தி ஆர்டர் ஜெயிப்பாங்க. அது நடந்திருக்கா இல்லையான்றத பார்க்கணும். கடைசியில டிஎம்கே வந்து இங்க வந்து பயங்கரமா ஒர்க் பண்ணாங்க. லாஸ்ட் ஒரு 3-4 days வந்து லாஸ்ட் வீக், தட் இஸ் ஃப்ரம் April 14th to April 19th, தமிழ் நியூ இயர் April 18th வரையுமே they work very well. Okay. Okay, sir. Thanks, Nagaraj, for your time. Thanks again. And மீண்டும் பேசுவோம்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.